ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. டெல்லியில வர்ற 8ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காதுன்னு நேற்று திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சிருக்குது. அதாவது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்து வெளியேறி விஜயோடு சேர்ந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் இந்தியா கூட்டணி கூட்டம் இது. இதுல எங்களால பங்கேற்க முடியாது அப்படின்னு திமுக சொல்லுது. 8ஆம் தேதி நடக்க இருக்கின்ற இந்தியா கூட்டணிக்கு ஆலோசனை கூட்டத்திற்கு வருமாறு திமுகவுக்கு இந்தியா கூட்டணி சார்பாக அழைப்பு வந்தது. ஆனா நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு, SIR, தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள், ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மாதிரி வக்ஃப் சட்டம், வெளிநாட்டு பங்களிப்பு நிதி சட்ட திருத்தம், இது மாதிரி நிறைய ஜனநாயக விரோதமான, மதச்சார்பின்மைக்கும் மாநில உரிமைக்கும் விரோதமான பல்வேறு ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை அல்லது பிற அரசமைப்பு சட்ட நிறுவனங்களின் நடவடிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்துல உறுதியாக எதிர்த்து நின்றிருக்கிறது. அது மக்கள் மன்றத்துல அதை பற்றி பேசியிருக்குது, சட்டப்பேரவையில அல்லது நாடாளுமன்றத்துல பேசியிருக்குது, சட்டப்பேரவையில தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறது. சட்டமன்றத்துல அப்படி நடந்துச்சுன்னா நிர்வாக அளவுல ஒன்றிய அரசோடு கடித போக்குவரத்து மூலமாக தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி இருக்கிறது. பிற மாநில முதலமைச்சர்கள் போன்றவர்களுடைய கருத்தை ஒருங்கிணைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறது. மக்கள் மன்றத்துல பிரச்சாரம் செய்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. இப்படி வாய்ப்பு உள்ள எல்லா தளங்களிலும் மதச்சார்பின்மைக்காக, மாநில உரிமைக்காக, கூட்டாட்சி விழுமியங்களுக்காக, ஜனநாயகத்திற்கு விரோதமான பல்வேறு ஆணைய நடவடிக்கைகளுக்காக திமுக உறுதியாக நின்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாட்டில் நடைபெற்ற பேரவை தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து வெளியே போய், இந்த கூட்டணியிலிருந்து வெளியே போய் வேறு அணியில் சேர்ந்து இருக்கக்கூடிய காங்கிரசின் துரோக செயல் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம், அதாவது பங்கேற்க மாட்டோம், கலந்து கொள்ளாது, புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லத்தான் இதுவரைக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை திமுக சொல்லல. அப்படி ஒரு நெருக்கடியை காங்கிரஸால உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை காங்கிரஸ் தான் அங்க இருந்து வெளியேற வேண்டும் என்றால் காங்கிரஸ் வெளியேறட்டும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவோட இருக்கலாம். ஆனா இந்த சூழல்ல இந்தியா கூட்டணி ஏன் இப்படி போகுது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க ரொம்ப எளிதான காரணங்கள் சொல்றாங்க. அவங்க தமிழ்நாட்டுல கூட்டணியிலிருந்து வெளியேறியதை ஒரு பொருட்டாக அவங்க நினைக்கல. திமுகவுக்கு தேர்தல் தோல்வியிலிருந்து திமுக பாடம் படிக்கவில்லை அப்படின்னு திமுகவை குற்றம் சாட்டுகிறார்கள். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறி போனதுக்கு அப்புறம் காங்கிரஸோடு நாங்கள் கூட்டணியில் இல்லாத சூழல்ல லோக்சபால, மக்களவையில காங்கிரஸோடு சேர்ந்து அமர்வதற்கு எங்களுக்கு கொடுத்த இருக்கைகளை மாற்றுங்கள், நாங்க தனியாக அமர விரும்புகிறோம், காங்கிரஸோடு சேர்ந்து அமர விரும்பவில்லை அப்படின்னு திமுக சொன்னதை ஏதோ அவங்க தான் வெளியேறி போனாங்கிற மாதிரி சித்தரிக்கவும் முயற்சி பண்றாங்க. அந்த இரண்டுமே உண்மை இல்லை. நீங்க கூட்டணியை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வலிமை சேர்க்கும் விதமாக உங்க கூட சேர்ந்து நாங்க ஏன் உட்காரணும் அப்படிங்கிறது தான் திமுகவோட லைனாக இருக்க முடியும். அது அப்படிதான் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ மக்களவை செயலகம் அதற்கு ஏற்பும் அளித்து வேறு நடுவுல உட்கார்வதற்கு ஏற்பாடு செய்யறோம்னு சொல்லிட்டாங்க. ரைட், அது தனி அந்த பக்கம். இதுல திமுகவுக்கு தனியாக இருக்கை அமைச்சிருக்கிறாங்க. ஆனா நாடாளுமன்றத்துல கடந்த காலங்கள்ல பாசிசம்னு நீங்க சித்தரிக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாக முறைகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்துல கூட்டு நடவடிக்கைகளுக்கு காங்கிரசுக்கு இதுவரைக்கும் உறுதுணையாக இருந்தது யாரு? காங்கிரசுக்கு அப்புறம் அதிகமான எண்ணிக்கையோட சமாஜ்வாதி கட்சியும் திமுகவும் தானே உங்களோட தோளோடு தோல் நிற்குது. அப்படி ஒரு சூழலை கெடுத்து கொள்ளும் விதமாக காங்கிரஸ் கட்சி ஏன் நடந்து கொள்ள வேண்டும்? இவ்வளவும் காங்கிரஸ் யோசிக்காதா? யோசிக்கும். அதுக்கப்புறமும் அவங்க அப்படி செயல்படுகிறார்கள் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க பாஜகவை எதிர்ப்பதை விட
இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு இப்போது வலுப்படுகிறதோ அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. டெல்லியில ஆம் ஆத்மியை எதிர்த்து களமாடினார்கள். ஆம் ஆத்மியும் போச்சு. பாரதிய ஜனதா கட்சி ஆம் ஆத்மியை வெளியேற்றணும்னு நினைச்சாங்கன்னா அதுல அவங்க வெற்றி பெற்றார்கள். பீகார்ல ஆர்ஜேடியை வெளியேற்றணும்னு நினைச்சாங்க. ஆர்ஜேடியை வாய்ப்பு கொடுக்காம மறுக்கணும்னு நினைச்சாங்க. நிதிஷ்குமாரை பயன்படுத்தி எஸ்ஐஆர் பயன்படுத்தி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. இழப்பு யாருக்கு? ஆட்சிக்கு வரும் வாய்ப்பை இழந்தது யாருன்னா ஆர்ஜேடி, இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கம். அதற்கு பிறகு தமிழ்நாடு திமுக அரசு போயிடுச்சு. வெஸ்ட் பெங்கால்ல மமதா பானர்ஜி அரசு போயிடுச்சு. இடதுசாரிகளுடைய அரசு போயிடுச்சு. காங்கிரஸ் வந்திருக்குது. ஓகே, ஆனா மல்டிபிள் வாய்ஸஸாக ஒலித்த இடம் எல்லாம் இப்ப பாஜகவுக்கு எதிராக ஃபீபிளா, அதாவது மெல்லிய குரல்ல ஒலிச்சாலும் அது காங்கிரசினுடைய குரலாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைப்பது போல தெரியுது. இப்ப அடுத்த வருடங்கள் 2027 உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் நடக்கும், பஞ்சாப்ல தேர்தல் நடக்கும். பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஆட்சி நடக்குது. உத்தரப்பிரதேசத்துல பாஜக தான் ஆட்சி நடக்குது. ஆனா அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாதி பார்ட்டி அதுல ஒரு போராடி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல காங்கிரஸ் என்ன செய்யும் அப்படிங்கிறது தெரியல. காங்கிரஸ் அதுக்கு சேர்ந்து வருமா, சேர்ந்து வராதா? தேர்தலுக்கு முன்னாலேயே சேர்ந்து வரலன்னு சொல்லிட்டா கூட அது ஒரு விதத்துல பரவாயில்லை. ஆனா முன்னால அதிக சீட்டுக்காக போராடி அந்த அகிலேஷையும் மக்கள் மனசுல சிதைத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டணியிலேயே நின்று அகிலேஷையும் தோக்கடிச்சு தானும் தோற்று பாஜகவுக்கு இன்னும் வலிமையாக ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வேலையை தான் காங்கிரஸ் செய்யுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே அதுக்குள்ள அடங்குது. இதுல நெட் ரிசல்ட் என்ன? இந்தியா முழுமைக்கும் இந்த ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி எடுத்துட்டு போகணும்னு பாஜக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெற்று கொண்டே வருகின்றன. கொஞ்சம் வெவ்வேறு பிளேவர்ல இருந்த மாநில கட்சிகள் எல்லாமே தேர்தலில் தோல்வியை தழுவி இருக்கின்றன அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி தெரிகிற ஒரு விஷயம். பார்க்கும் போது எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படலாம். ஆனா உண்மையிலேயே அது எதிர்கட்சிகள் இல்லாத, ஆனா பழைய அரசமைப்பு சட்டத்தின்படி ஆன ஆட்சியா, இல்லை இந்த பாஜகவோட ஆட்சி அல்லது பாஜகவினுடைய சொல்படி கேட்கும் ஆட்சி அல்லது பாஜகவை எதிர்க்க வலிமை இல்லாத மௌனமாக ஏற்றுக்கொள்கின்ற ஆட்சி அப்படின்னு எதுவாக இருந்தாலும், இப்ப அகிலேஷ் யாதவாக இல்லாமல் யாராக இருந்தாலும், யூபியில ஆர்ஜேடியாக இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும், பீகார்ல மமதாவாக இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும், வெஸ்ட் பெங்கால்ல திமுகவாக இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும், தமிழ்நாட்டுல இப்படி இடதுசாரிகளாக இல்லாமல் காங்கிரஸாக இருந்தாலும், அது டு சம் எக்ஸ்டென்ட் வெஸ்ட் பெங்கால்லையும் கேரளாலையும் டு சம் எக்ஸ்டென்ட் ஆப்பனண்டாக பிஜேபி எல்லாமே யார் வந்தாலும் பிஜேபின்னு சொல்ல முடியாது. அதுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் வலிமையாக இந்த 5 ஆண்டுகள்ல தங்களை நிலைநிறுத்தி கொண்டவர்கள் மமதா பானர்ஜி, பினராயி விஜயன், மு.க. ஸ்டாலின். அது அவங்க 3 பேருடைய ஆட்சியும் இந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல போயிருக்குது. அந்த ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி நகரக்கூடிய சிங்கிள் பார்ட்டி டாமினேஷன், ஒரே கட்சி ஆதிக்கம் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே வருகிறது. திமுகவுக்கு ஆதரவாக பேசிய என்னை போன்றவர்கள் கூட நாங்க தேர்தலுக்கு முன்னால பேசியும் போது திமுக ஆட்சியில வரலன்னா யாரு வந்தாலும் சரி அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் அப்படின்னு பேசினோம். அப்போது அதையெல்லாம் ஏதோ ரிட்டாரிக்னு சொன்னாங்க. இப்போ ஆட்சியை பதவி ஏற்கக்கூடிய முதல் நாள்லயே அதனுடைய சிம்டம் தெரிஞ்சிடுச்சு. வந்தே மாதரம் முழுமையாக இசைக்கப்பட்டது அப்படிங்கிறதுல தொடங்கி அடுத்தடுத்து வரிசையாக தான் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன வரிசையாக வேறு என்னென்னலாம் இன்னும் நம்ம பார்க்க போறோமோ பார்க்கலாம். பட் என்னன்னா, இந்த நாடாளுமன்றத்துல பாஜகவுக்கு எதிராக எல்லா எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? 100 சீட்டோட இருக்கிறோம் அப்படின்னு பெருமையாக பேசுகின்ற காங்கிரசுக்கு, வேறு பல மாநிலங்கள்ல மற்ற மாநில கட்சிகளை விட வேறு பல மாநிலங்கள்ல பாஜகவை அதிகமான இடங்கள்ல எதிர்க்கின்ற பாரதிய காங்கிரசுக்கு, ஆனா அவங்க அந்த பொறுப்போடு நடந்து கொள்கிறார்களாங்கிறது தான் இதுல உள்ள கேள்வி. மற்றபடி இங்க திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில வந்த முரண்பாடு, காங்கிரஸ் நன்றி சொல்லாமலே வெளியில போயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பச்சையான சந்தர்ப்பவாதத்தை, பச்சையான துரோகத்தை, பச்சையான பச்சோந்தித்தனத்தை இங்கு நிறைவேற்றினார்கள் அப்படிங்கிறது காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு தான். அது எல்லாமே
பொலிட்டிக்கலா பேசிக்கலாம். பட் நம்ம ரியல் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல என்ன நடக்குது? அப்போ இந்த மாநில கட்சிகளை எல்லாம் சிதைத்து தாங்களே முன்னிற்கணும் அப்படின்னு நினைக்கிற காங்கிரஸ் கட்சி ஒரு விதத்துல அவங்கதான் பிஜேபிக்கு அடங்கி போகிறார்கள், பிஜேபியினுடைய அஜெண்டாவை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த புளூரலிசம் தான் இந்தியாவுக்கு அழகு அப்படின்னு பேசிட்டு வந்ததை பொய்யாக்கி கொண்டிருப்பது காங்கிரஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு தான் வந்து கொண்டே இருக்கிறது. இதுலயும் காங்கிரஸ் தான் திமுக கூட்டணியை விட்டு தமிழ்நாட்டில இருந்து வெளியில போச்சு. இந்தியா கூட்டணியை விட்டு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை விட்டு வெளியில போய் இந்தியா கூட்டணியில இல்லாதவரோடு கூட்டணி சேர்ந்திருப்பது காங்கிரஸ் கட்சி தான். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு திமுக தலைமையில இருந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளியே போயிருப்பது காங்கிரஸ் தான். ஏதோ காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறியதுங்கிற மாதிரி ஒரு நேரேட்டிவ் அடுத்தாப்புல நம்ம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து செட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்ல, கூட்டணியை விட்டு வெளியேறியது காங்கிரஸ், கூட்டணிக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ் அப்படின்னு தான் இந்தியா கூட்டணி கூட்டத்துல பங்கேற்க மாட்டோம்னு திமுக சொல்வதற்கு பின்னால இருக்கக்கூடிய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் சரியானதாகவும் இருக்குது, அதுதான் நியாயமானதாகவும் இருக்குது. இனி அந்த கூட்டத்துல ஏன் திமுக கலந்து கொள்ளவில்லை, இப்படி ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்களேன்னு பிற கட்சிகள் கேட்குதா, கேட்கலையா, அல்லது காங்கிரஸ் தான் மறு ஆய்வுக்கு உட்படுத்தலையா என்பதை எல்லாத்தையும் 8ஆம் தேதி கூட்டத்துல என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு பேசலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.